அன்புடைய பக்தர்களே, உலகத்தில் பல புத்தகங்கள் இருக்கின்றன, பல தத்துவங்கள் இருக்கின்றன, பல வழிகள் இருக்கின்றன. ஆனால் மனித மனதை முழுமையாக பற்றிய ஒரு நூல் உள்ளது. அதுதான் பகவத்கீதை. இந்த நூல் ஒரு நூல் மட்டும் அல்ல, அது ஒரு வாழ்க்கை வரைபடம். மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எல்லாவற்றுக்கும் பதில் இதில் உள்ளது. மகாபிரிவா இந்த கீதையை பற்றி கூறும் பார்வை மிகவும் ஆழமானது. அவர் சொல்வது என்ன? கீதை படிக்க வேண்டியது அறிவுக்காக அல்ல, அது வாழ்க்கையை சரி செய்ய. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். மனித வாழ்க்கையின் குழப்பம். மனிதன் ஏன் குழம்புகிறான்? ஒரே காரணம், முடிவெடுக்க முடியாத மனம். ஒரு பக்கம் ஆசை, மற்றொரு பக்கம் கடமை, ஒரு பக்கம் பயம், மற்றொரு பக்கம் தைரியம். இந்த 4 சக்திகள் மனதை ஈழ்க்கின்றன. அதனால் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போல மாறுகிறது. வெளியில் போர் இல்லை, உள்ளேதான் போர். மகாபிரிவா இதை மிக எளிமையாக விளக்குகிறார்கள். மனதை கட்டுப்படுத்த முடியாதவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது. அர்ஜுனனின் நிலை. கீதை தொடங்கும் இடம் ஒரு விசித்திரமான தருணம். ஒரு வீரன், ஒரு போர்க்களம், ஒரு குழப்பமான மனம். அந்த வீரன் அர்ஜுனன். அவன் சொல்கிறான், நான் சண்டை செய்ய முடியாது, உறவுகளை எதிர்க்க முடியாது, மனம் குழப்பமாக இருக்கிறது. இதுதான் மனிதன் மனம். சரியானதை தெரிந்தும் செய்ய முடியாத நிலை. கிருஷ்ணரின் உபதேசம். அந்த நேரத்தில் வழிகாட்டி வருகிறார் கிருஷ்ணர். அவர் சொல்லும் முதல் உண்மை, செயல் தவிர்க்க முடியாது, ஆனால் செயல் சரியாக இருக்க வேண்டும். அவர் கற்றுக் கொடுக்கிறார். கடமை, மன அமைதி, பற்றில்லா செயல்பாடு, தைரியம். முக்கிய கருத்து, உன் கடமையை செய், அதன் பலனை பற்றி கவலைப்படாதே. மகா பெரியவா பார்வை. மகா பெரியவா கீதையை தத்துவமாக மட்டும் பார்க்கவில்லை, அது வாழ்க்கை வழிகாட்டியாக பார்த்தார். அவர் சொல்வது, அறிவு மட்டும் போதாது, அனுபவம் வேண்டும், நடத்தை மாற்ற வேண்டும். ஒருவர் கீதை படித்தாலும் அவர் மனம் மாறவில்லை என்றால் பலனில்லை. மனிதன் போர். மனிதனின் மிகப்பெரிய எதிரி வெளியில் இல்லை, உள்ளே இருக்கிறது. கோபம், ஆசை, பயம், அகங்காரம். இந்த 4 சக்திகள் மனிதனை கட்டுப்படுத்துகின்றன. கீதை சொல்வது, மனதை வென்றவன் உலகை வென்றவன். கர்மயோகம். கிருஷ்ணர் சொல்லும் மிக முக்கிய வழி கர்மயோகம், அதாவது செயல் செய், ஆனால் பற்றை விடு. மகா பிரிவா இதை எளிமையாக விளக்குவார்கள். செய்வது உன் கடமை, பலன் இறைவன் கையில். இதனால் மன அழுத்தம் குறையும், பயம் குறையும், தெளிவு வரும். ஞானம் மற்றும் பக்தி. கீதை 2 பாதைகள் சொல்கிறது, அறிவு பாதை, பக்தி பாதை. ஆனால் இரண்டும் இறுதியில் ஒரே இடம். மகா பிரிவா பார்வையில், உண்மை பக்தி இருந்தால் அறிவு தானாக வரும், உண்மை அறிவு இருந்தால் பக்தி உருவாகும். வாழ்க்கை மாற்றம். மனிதன் மாறுவது எப்படி? 3 மாற்றங்கள்: ஆசை கட்டுப்பாடு, பயம் குறைவு, நம்பிக்கை வளர்ச்சி. இவை வந்தால் மனம் நிலையாகும், முடிவு தெளிவாகும், வாழ்க்கை சரியாகும். தெய்வீக பார்வை. கீதை சொல்லும் இறுதி உண்மை, எல்லாம் ஒரு சக்தியின் இயக்கம். நாம் செய்கிறோம் என்று நினைத்தாலும் அது ஒரு பெரிய சக்தியின் வழிகாட்டுதல். மகா பிரிவா சொல்வது, நான் செய்கிறேன் என்று எண்ணமே குழப்பத்தின் ஆரம்பம். அன்பர்களே,
கீதை ஒரு நூல் அல்ல, அது ஒரு வாழ்க்கை மாற்று மொழி. அது மனிதனை கீழே இருந்து மேலே தூக்குகிறது. மனதில் தெளிவு வந்தால் வாழ்க்கை தானாக சரியாகும். அதனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று: கடமை, நம்பிக்கை, அமைதி. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. இந்த மாதிரி நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிருஷ்ணனின் ஆசீர்வாதமும் மகாபிரிவாவின் ஆசீர்வாதமும் எப்போதும் எல்லோருக்கும் இருக்கும்.